சொந்தமா வீடு வாங்கி ஒன்று நம்ம குடியிருக்கணும் இல்லையா யாருக்காவது வாடகைக்கு விடணும் அப்படிதானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த வீடை வாங்குறீங்க அப்படின்னா நீங்களும் குடியிருந்துக்கலாம். அட் த சேம் டைம் பேசிவ் இன்கமாக மாதம் ஒரு வாடகையாக ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது டோட்டலாக 5.5 சென்ட் லேண்ட் ஏரியாங்க, 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் நீட்டாக பிளான் பண்ணி 2 போர்ஷனாக, ரெண்டுமே 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லாவாக நல்லா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மேற்கு பார்த்த மாதிரியான 5.5 சென்ட்டுங்க. லேண்ட் டைமென்ஷன் 40க்கு 60. வீட்டோட பிளான் பார்த்துடலாமா? உங்களுக்கு ஃப்ரண்டேஜ்லேயே 40 அடி கிடைக்கிறதுனால பிளான் போடுறதுக்கும் நீட்டாக சூப்பராக இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் ஃப்ரண்ட் எலிவேஷன் கொண்டு வரதுக்கும் நல்ல டீசெண்டான லுக் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மல்டி கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேற்கு பார்த்த மாதிரியான சைட் அப்படிங்கிறதுனால மேற்கு பார்த்த மாதிரியே ரேம்ப்பு, ஹெவியான கேட் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியா பார்த்தீங்கன்னா 10க்கு 24 சைஸ், ஆல்மோஸ்ட் அங்கே வரைக்கும் கவர் ஆகுங்க. ஸோ 2 வீடு இங்கே நம்ம 2 ஃபேமிலிஸ் இருந்தாலும் கூட பேக் பை பேக்காக நீங்கள் 2 பெரிய கார் நீங்கள் நிறுத்திக்கலாம். அது போக 2 வீலர்ஸ் எல்லாம் நிறுத்துறதுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்கும். இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. காம்பேக்டாக ஒரு 6க்கு 4 சைஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம வேறு ஏதாவது திங்ஸ் இருக்குது அப்படின்னா கூட அதை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன 10க்கு 24 அப்படிங்கிறது இது வரைக்கும் கவர் ஆகுங்க. இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சிட் அவுட் ஸ்பேஸு, அதே மாதிரி டேப் கனெக்ஷனும் பாருங்கள். இந்த வீட்டுக்கு ஒரு டேப் கனெக்ஷன், இங்கே ஒரு டேப் கனெக்ஷன். நீங்கள் துணி காயப்படுறதுக்கு ஆங்கிள் செட் வரைக்குமே தனித்தனியாக நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். 2 வீடுமே ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்களேன். இது வந்து லிவிங் ஸ்பேஸுங்க. 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ வடக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல காத்தோட்டமாக இருக்கும். சீலிங் ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லா ரூம்ஸ்க்குமே கிளாஸ் விட்ரிஃபைட் டைல்ஸ் தான். பட் இந்த தீம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு அப்புறமா கிச்சன் வந்து ஒரு 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வால் டைல்ஸ் எல்லாமே கிச்சனுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஷெல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த பக்கம் நமக்கு விண்டோவும் இருக்குது. காத்தோட்டமாக கொடுத்துருக்காங்க. அப்படி வந்தீங்கன்னா இதில் டோட்டலாக 2 பெட்ரூமுங்க. ஹால்லேருந்தே 2 பெட்ரூமுக்கு போகிற மாதிரி. இது வந்து 10க்கு 16 சைஸில் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த இடத்துல ஷெல்ஃப், ஒரு புக் ஷெல்ஃப் உள்ள காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கிற மாதிரி சின்ன ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட்டு அண்ட் அதே மாதிரி 2 சைட்லேயும் விண்டோ இருக்குது. பெயிண்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் 1 சைட் மட்டும் நல்லா டார்க் கலரில் கான்ட்ராஸ்டாக பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குது. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், இன்னொரு காம்பேக்ட் பெட்ரூம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெயிண்டிங் எல்லாம் அப்படியே சாஃப்ட் கலர்லேயே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்ரூமில் மாதிரியே இங்கேயும் ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இந்த இடத்துல வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட்டு, தென் பாத்ரூம்க்கு மேலே இருக்கிற அந்த ஸ்பேஸுமே ஸ்டோரேஜ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இந்தியன் டாய்லெட் டைப்பு. ஸோ 2 பெட்ரூம்ஸ்லையும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்து ஒன்றில் இந்தியன் டாய்லெட் டைப்பு, ஒன்றில் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பாக பிளான் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ காமிச்சது ஒரு போர்ஷனுங்க. சிம்பிளாக வடக்கு பார்த்த மாதிரி வாசல் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 16 ஹாலு, 10க்கு 10 ஒரு கிச்சனு, 10க்கு 16 வித் அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு பெட்ரூமும், 10க்கு 10 சைஸில் அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம். இது ஒரு போர்ஷன். அப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ். இந்த வீட்டுக்கு இது சிட் அவுட் ஸ்பேஸு. அப்படி வாங்க. இங்கேயும் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஹாலோட சைஸு சேம் அதே மாதிரி தான். பட் 16க்கு 16 சைஸில் நல்ல பெரிய ஹாலாக வந்து கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் விண்டோஸ் இருக்குது நமக்கு. அதே மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ, ஃபுல் விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்குது. தென் இங்கே ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம சாமி அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் இங்கே மாட்டி வச்சுக்கிட்டோன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம பூஜா யூனிட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டென்சஸ் டிசைன்ஸோட நல்லா டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி வாங்க. கிச்சன் லைக் சேம் அதே மாதிரி 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் அதே மாதிரி உங்களுக்கு கவுண்டர் டாப்பு, வால் டைல்ஸு எல்லாமே ஒரே மாதிரி தான். ஷெல்ஃப் முதற்கொண்டு சேம் அங்கே மாதிரியே 10க்கு 10 சைஸில் கொடுத்து ஸ்டோரேஜுக்கான லாஃப்டெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இதுவும் 2 பெட்ரூம் ஹால் கிச்சனோட கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது,
2 சைட்லையும் விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குங்க. வித் அட்டாச்டு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பாத்ரூமாக தான் இருக்குது. ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை மேட்ச் பண்ணுற மாதிரி செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸு, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்கனால ஆல் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். ஹாலில் இருந்து எப்படி நம்ம வர்ற மாதிரி அந்த காம்பேக்ட் பெட்ரூம் 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. சேம் அந்த போர்ஷன் மாதிரியே தாங்க, ஹால் சைஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். மற்றபடி இங்கேயும் லாஃப்ட்டு, ஒரு சின்னதாக புக் ஷெல்ஃபு, இந்த பக்கம் விண்டோ கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குது. இதுலேயுமே இந்த சின்ன பெட்ரூம்ஸில் மட்டும் உங்களுக்கு வந்து பாத்ரூமுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாமல் இந்தியன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. சேம் லைக் ஹால் சைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட், மற்றபடி ரெண்டுமே ஒரே மாதிரி பிளானில் 2 போர்ஷன் வீடுங்க. இது வீட்டோட பிளான் பொறுத்த வரைக்கும் இது தாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா 2 ஃபேமிலிஸும் காமனாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வெளியில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து டாய்லெட் கிடையாது. ஒன்லி பர்பஸ் இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர்றோம் அப்படின்னா உங்களுக்கு கை கால்லாம் கழுவிக்கலாம், குளிச்சிக்கலாம், அந்த மாதிரி பாத்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது போக இண்டிவிஜுவல் போர் இருக்குங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஜலமூலையில் 10,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ஸ்டேர் கேஸு வீட்டு சுற்றியுமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இங்கே செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்து தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படி மேலே போயிடலாம். இதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ் ஏரியா தான். 2 ஃபேமிலிக்குமே தனித்தனியாக வாஷிங் ஸ்டோனு டேப் கனெக்ஷன்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க. மேலே ஓவர் ஹெட் டேங்க்குமே 2 வீட்டுக்கும் தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து வீடு எடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு வீடு எடுக்கிற அளவுக்கு 5 வருஷத்துக்கு அப்ரூவலும் வாங்கி வச்சுருக்காங்க. தென் பில்லர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓன் யூஸுக்கு பண்ண மாதிரி நல்லா ஹெவியாக 12க்கு 16 சைஸில் பில்லர்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணியே வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 80 லட்ச ரூபாங்க. ப்ராப்பர் லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வர்றீங்க அப்படின்னா மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடி வேளாங்கண்ணி சர்ச் பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர்ஸ்லேயே லொக்கேட்டாக இருக்குங்க. 80 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இல்லை சைட் விசிட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணுங்கள்.